நிறைய ஃபர்ஸ்ட் ஷோக்கு போவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பயங்கர எமோஷனல் ஆனது. எனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கு கூட உட்காந்து பார்க்கும்போது பாசங்க இல்லாம அந்த ஷோ முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து பேச முடியாம அவங்க அப்பா அப்பான்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருந்தாங்க. அது வந்து எனக்கு புது அனுபவமா இருந்துச்சு. இந்த படத்துல நான் இப்பதான் சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆடியன்ஸ் நேரடியா சம்பளம் கொடுத்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பயங்கர ஒரு புத்துணர்ச்சியான ஒரு எமோஷன். அது எப்படி எனக்கு வார்த்தையா சொல்றது பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப ஏதாச்சும் அர்த்தமுள்ளதா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லப்பட வேண்டிய பட் சொல்லப்படாத கதையா நான் வந்து இந்த கதையை பாக்குறேன். நமக்குள்ள எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. டெய்லி லைஃப்ல அவங்க பசங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு ஓயாத ஓட்டத்துல ஓடிட்டு எத்தனையோ பேர் இருக்கும். அந்த கதையை வந்து தியேட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கொஞ்சம் ஹியூமரோட, ஒரு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவோட சிரிச்சு மனசு ஃபுல்லாகி போகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா இது ஒரு தியேட்டருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டருக்கு வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கு. எல்லாம் காளி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்க ஃபேமிலியை பத்தி பேச போகும்போது எனக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆகும். இசையமைப்பாளர் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு எல்லாரும் ரொம்ப எமோஷனலா ஹெவியா இருக்கிறது பார்க்கும்போது நிஜமா இதுக்காக தான் உழைச்சிருக்கேன் இவ்வளவு நாள். எல்லா கிரெடிட்ஸும் ஆக்சுவலா அண்ணனுக்கு தான். உண்மையை சொல்லணும்னா பிகாஸ் என்ன பண்ணணும், எப்படி உண்மை சொல்லணும்னா இந்த படத்துக்கு எப்படி பண்ண போறேன்னு தெரியாதுன்றதான் நான் சொன்னேன். இப்போ தான் சொல்றேன். பிகாஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படத்தோட இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் எல்லா கிரெடிட்ஸும் அண்ணனுக்கு தான். நீங்க மியூசிக் நல்லா இருக்குது, எமோஷனலி எல்லாமே ஒர்க் ஆகுதுதான். பிகாஸ் தேங்க்ஸ் டு யூ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஹெவியா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இங்க எல்லாருமே எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. மெட்ராஸ் மேட்னி இந்த பார்ட் ஆஃப் டீம்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப திறமையான ஒரு காஸ்டும் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். இதுல தீபிகான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மகளா நான் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ நீங்களும் எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துல தினேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் கிரெடிட்ஸ் எங்க டைரக்டர் தான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு கூட ஒர்க் பண்ண என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துக்கினேன் என்னோட ஆக்டர்ஸ் காளி சார், ஷெல்லி சேச்சி, ரோஷினி அக்கா அண்ட் எல்லாருமே. எனக்கு இது ரொம்ப முதல் படம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாமே நடக்குது, அவங்க ரியாக்ட் பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான். ஸோ பெருசா சினிமா எக்ஸாஜரேஷன்லாம் இருக்காது. நீங்க உங்களை ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா வீட்டுல உட்காந்து கடைசியா அது ஒவ்வொரு நாளும் அதை ரசிச்சு சாப்பிடணுன்றதுதான் எங்களோட கோல். ஸோ அது கண்டிப்பா இந்த படத்துக்கு நடந்துட்டு நம்புறேன். நடக்கும் கண்டிப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.